பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீயவர் நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பார்த்து பண்ணாரு. ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொக்கேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவரு. ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க, அந்த லொக்கேஷனோட காமிச்சார் அவரு. நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் பொழுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படமும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்க இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசு வரையும் நாங்கள் அவரை பத்தி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறது அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு, அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜே, பிரதாப், நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம். உண்மையிலே ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பா அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போயிடு, எந்த படங்களும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சினிமா வேற அப்படியே உணர்ச்சியா இருக்கும். நம்ம படம் பார்க்கும்போது அவர் பண்ற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ, அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்துல வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தனித்தனியா லவ் பண்ணுவாரு. அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சார், நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயா பேசிட்டு இருக்கேன் சார், நீங்க ஒத்துக்காதீங்க சார். ஸோ ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டா வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பா போகலாம் சார். ஃபோனில் பேசிட்டு இருக்காரு, போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அர்ஜுன் சார் டைலாக் வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுவேன் வீட்டில். எங்கள் தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார் எனக்கு. உங்களை மாதிரி பேச சொல்றாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க மேடம் இருக்காங்களே. தேங்க்யூ சார். ஏன் லேட்டா வந்தாலும் தெரிஞ்சுதா சார்? கூகுள்ல போய் ஃபர்ஸ்ட் 10 படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு சார் உங்களோட. அதை மீறி அவர் எடுத்திருக்காரு. அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார் இந்த படத்துல வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார், ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை கோ ஆக்டர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரவீன், அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்.
just waiting to see. I'm hoping that, you know, this gives you that reach. And I have prankster Rahul, Abhirami, இவங்க கூட எல்லாரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து, and Anika, who so beautifully enacted. நீங்க பாப்பீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. Definitely noteworthy for an award, I believe. Tangudurai sir and so many other artists over here. Arjun sir, I mean, I'm talking about you and Aishwarya at the end, but நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஜென்டில்மேன்ல பார்த்த அர்ஜுன் and your variations, sir, what kind of variations you give in your acting. When you did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, you know, when I saw Kaka Muttai, that's the first time I noted you, and I could not believe enna mari ஒரு natural acting அவங்க deliver பண்ணிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan, you know. Thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அக்கா.